வணக்கம் வணக்கம் மக்களே. மக்களே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கான டாப் 10 லிஸ்ட் வந்து பார்த்திருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான ஒரு டாப் 10 லிஸ்ட் தான் நினைக்கிறேன். அதுவும் நினைக்கிறேன் தான். ஏன்னா இவன் தான் வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட், ஒரு கிரிக்கெட் ரசிகர், பயங்கரமா ஒரு கிரிக்கெட் கோச், கிரிக்கெட் பேட்ஸ்மேன் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அது வந்து நான் இங்கிருந்து கேள்விகளை வந்து நிறைய கேட்க போறேன். அவனுக்கான பதில் சொல்லி நாங்கள் லிஸ்ட்டை ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ வீடியோ நான் ரேண்டமா டாப் 10 அந்த மாதிரிலாம் நான் போடல. சூப்பர். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை பிளேயர்? எத்தனை பிளேயர்? ஒரு 20 பிளேயர் கிட்ட இருப்பாங்க. 20 பிளேயர் போடு. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து டாப் 10 சூஸ் பண்ண போறோமா? டாப் 10 நம்ம சூஸ் பண்ணலாம். வேற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம அனலிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காரு. நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் வச்சிருந்தேன் ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அதுல எது காமனா இருக்கோ அதில் தனியாக ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அது இல்லாம மீதி இருக்க பிளேயர்ஸ் வந்து ஒரு பக்கம் தனியா வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 32 பிளேயர் இருக்காங்க. 32 பிளேயர்ல இருந்து நாங்க டாப் 10 வந்து சூஸ் பண்ண போறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்களால முடிஞ்சா நாங்க வந்து அரேஞ்ச் பண்றோம். இல்ல அரேஞ்ச் பண்ற வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துறோம், நீங்க அரேஞ்ச் பண்ணி போடுங்க. ரைட்டா? ஓரளவுக்கு நான் பண்ண முடியும். அதுக்கு மேல பாடி தாங்காது. மணி வந்து இப்போ 1. ரைட்டா? கேமரா திருப்பி காமிச்சாங்க, ஓரமா ஒருத்தன் படுத்திருக்கான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இதுதான் வந்து விஷயம். 32 பிளேயர்ல இருந்து யாரு டாப் 10ல ஹை டிமாண்ட், அதிக வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ நம்ம வந்து இப்போ ஷார்ட்டா எனக்கு வந்து இவன் வந்து டாப் 10ல வருவாப்பா அப்படின்றது எனக்கு வந்து யாரு உனக்கு தோணுது? ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் நீ யாரவே, அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து நான் சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். மேபி ஒரு 15 கூட வரலாம். அதுல இருந்து நம்ம 10 ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் போறது வந்து மேபி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அஸ் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். ஒரு நல்ல ஃபைட் இருக்கும் நிறைய டீம்ஸ்க்குள்ள. ஓகே, ஆல்ரவுண்டர் பார்க்குற மாதிரி ஆட்களா இருக்கிறதுனால, ப்ளஸ் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஹிட்டரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வில் கோ ஃபார் ஹை பிரைஸ் நான் கெஸ் பண்றேன். வேற என்ன ரீசன்? மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு மேட்ச் வந்து LSC vs சென்னை. அந்த மேட்ச் ஒரு அடிச்சான். அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா அவன் எனக்கு தெரிஞ்சு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எந்த மாதிரி ஒரு பிளேயர்னா 10 மேட்ச் அடிக்க மாட்டான். ஒரு 3 மேட்ச் அதுல மேபி மேட்ச் வினிங் நாக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதை தாண்டி ஓகே, பவுலிங்ல அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்றது என்னோட கேள்வி. பவுலிங் நீ நியூ பால் கொடுத்தாலும் போடக்கூடிய ஒரு பவுலரு. எஃபெக்டிவா ரொம்ப அப்படியே ஹை எஃபெக்டிவா போட மாட்டாரு, பட் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இல்ல டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ, விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்கறதா இருக்கட்டும், அதை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பவுலர் அவரு. ஸோ ஆல்ரவுண்ட் ஆப்ஷனா நீங்க பார்க்கும்போது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அதாவது இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ்ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் கோயிங் டு கோ ஃபார் ஹை பிரைஸ். நல்ல ஒரு ஃபைட் இருக்கு. எப்படின்னா ஆல்ரவுண்டர்லயே வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு நல்ல பிளேயர். சரி, ஓகே. என்னோட பிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா, எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் போனேன். பியூர் பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர். எனக்கு தெரிஞ்சு என்னோட பிக்கு. எனக்கு வந்து இந்த லிஸ்ட் எழுதுறப்பே இந்த ஆள் வந்து கண்டிப்பா ஒரு 14-15 க்ரோஸ் தொடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஜாஸ் பட்லர். எனக்கு தெரிஞ்சு RR வந்து பண்ணதுலேயே ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்கும் 3 மிஸ்டேக் இருக்குது. அஸ்வின், சஹல், ஜாஸ் பட்லர் 3 பேரையும் விட்டது. இவங்க 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் ரிட்டைன் பண்ணிருக்கலாம். எதர் வந்து இப்போ வந்து த்ரூச்சர்ல விட்டுட்டு, இல்ல வந்து ரியான் பராக விட்டுட்டு, இவங்க 3 பேர்ல 2 பேர் ரிட்டைன் பண்ணிருக்கலாம். பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு 10 கோடி 8 கோடி திரும்ப எடுத்துக்கலாம். அவங்களுக்கு போயிட்டு 14 கோடி 11 கோடி கொடுத்துட்டு ஜாஸ் பட்லர் எல்லாம் விட்டுட்டாங்க. ஓகே, போன சீசன்ல ஜாஸ் பட்லர் பெருசா பண்ணல. ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஆனா ஒரு 4 மேட்ச், ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து விட்டு செஞ்சுரி அடிச்சாப்ல. ஆமா, ஜெயிச்சு கொடுத்தாப்ல. சோ அந்த மாதிரி ஆள் தான் ஜாஸ் பட்லர். பிளஸ் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா கூட, விக்கெட் கீப்பரும் ஒரு ஆளு, பிளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல டிஸ்ட்ரக்டிவா அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆமா, அதே மாதிரி உனக்கு டீம் வந்து கொஞ்சம் மோசமான பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அடிக்க. அதாவது லைக் என்ன பொசிஷன்ல இருக்கோன்றத நல்லா அனலைஸ் பண்ணி ஆங்கர் ரோல் ஆடணுமா இல்ல ஹிட்டிங் ரோல் போகணுமா அப்படின்றத நல்லா ஜட்ஜ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் அடிக்க தான் போறேன்னா நான் அடிப்பேன். இல்லை சுச்சுவேஷன் இல்லை, ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சு, நான் கொஞ்சம் தட்டி ஆடிட்டு எனக்கு பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சோன்னே ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன்னா அப்படியும் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்றதுனால இஸ் அ ஷோர் ஷாட் ஃபார் மோர் தேன் 8 crores.
ஆமா ஒரு கட்டத்துல 2022 கோலியோட 973 டஃப் கொடுத்தாரு ஆளு 860 ரன்ஸ் அடிச்சு. ஆமா சோ லாஸ்ட் இயர் இந்த இயர் 2024ல பார்த்தா 359 ரன்ஸ், அதுக்கு முன்னாடி 392 ரன்ஸ். சோ ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 400 நியர் பை ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆமா அந்த 360 359 ரன்ஸ்ல ஒரு 100 வந்துருது. 11 மேட்ச்ல 59 ரன். ஆமா சோ ஓகே. சோ அப்ப அடுத்தது வந்து நமக்கு ஜாஸ்தி. ஓகே சரி, அடுத்தது உன் பிக். என் பிக் ட்ரெண்ட் பவுல்ட் ஃபார் பவுலிங். வெரி குட். ட்ரெண்ட் பவுல்ட் வந்து எப்படின்னா வைன் மாதிரி, அதாவது ஏஜாவா நல்லா பவுலிங் நல்லா அந்த மாதிரி மனுஷன் வந்து நல்லா ஐட்டா போறாங்க. நல்ல கண்ட்ரோல்ல ஒரு நியூ பால்ல கொடுத்து ஸ்விங் எடுத்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தடுமாற வச்சு விக்கெட் இழக்க வைக்கிறதுக்கான ஒரு பவுலர்னா அது ட்ரெண்ட் பவுல்ட் தான். நிறைய டீம் வந்து ட்ரெண்ட் பவுல்ட் மாதிரி ஒரு ஸ்விங்கிங் பவுலரை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாட் லைக் தீபக் சஹார். சோ நல்ல ஸ்விங், அவரோட கெரியரே ஸ்விங் ஆயிட்டு இருக்கும். அவர் பால் கெரியரே ஸ்விங் ஆயிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்டேடியம்ல வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து ஆடுறானா திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உட்காந்து பெவிலியன்ல உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, அதான் ட்ரெண்ட் பவுல்ட் வந்து ஒரு நல்ல பவுலர். டக்குன்னு இப்போ ஓப்பன் எங்க நீங்க பவுலிங்க்கு ஓவர் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து தரக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 0 for 1 இருக்குனாலும் சரி, டெத் ஓவர் போட்டு ஒரு 130 140 for 5 இருக்கிறத 6 7 மாற்றக்கூடிய ஒரு பவுலரும் அவர் தான். நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கு, நல்ல ஸ்விங் இருக்கு. லைக் ஓப்பனிங்ல போடுறாருன்னா நல்ல ஸ்விங்கா போடுவாரு. அதே இதுல டெத்ல போடுறாருன்னா நல்ல யாக்கர்ஸ், வைட் யாக்கர்ஸ், நல்ல வேரியேஷன் காட்டுறது, பவுன்சர்லாம் சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ட்ரெண்ட் பவுல்ட் வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு போவாரு. எப்படின்னா ஓப்பனிங்ல ஒரு 2 ஓவர், லாஸ்ட்ல ஒரு 2 ஓவர் தைரியமா கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு லைக் சிமிலர்லி லைக் பும்ரா. ஆமா, அதாவது போல்ட்டோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மும்பை அழிச்சு விட்டது. எப்படி மும்பைல இருந்து வெளியே வந்து ஒரு சீட்டு கட்டுறது ஒரு காலத்தை சரசரம் சரியுமோ, பும்ரா அண்ட் போல்ட் வந்து நல்ல ஒரு காம்போவா இருந்தாங்க. ஒருத்தர் போனதுக்கப்புறம் அது பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் போனா ஆமா எக்கனாமி பார்த்தா அப்படின்னா 8.3 8.2 7.9 7.9. ஸோ 8க்கு மேல போகவே இல்லை, 9 கூட தொடவே இல்லை. ஆமா, ஸோ இஸ் கோ ஃபார் பவுலர் ஃபார் எனி டீம். எந்த டீம் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனா பாக்குறதுன்னா ட்ரெண்ட் பவுல்ட் இஸ் a good choice for them. He will go for a good price. அடுத்தது என்னோட பிக் வந்து இப்ப நீ வந்து ஒரு பவுலருக்கு போனதால நானும் ஏதாவது பவுலர் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்ட்ரிக் நார்கியா இருக்கான், ரபாடா இருக்கான். Why not ரபாடா? ரபாடா வந்து பஞ்சாப் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய கிரவுண்ட் தானே. பஞ்சாப்லேயே வந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல. லைக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஓகே நல்ல ஃபார்ம் கொடுத்துருக்காப்ல. பட் ஐபிஎல் வர்றப்ப ரபாடா வந்து பெருசா ஃபார்ம்ல இருந்தது கிடையாது. லைக் இன்டர்நேஷனல் மேட்ச்ன்றது வேற, ஐபிஎல் மேட்ச்ன்றது வேற. எவ்வளவு பேர் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல பயங்கரமா அவங்கவுங்க ஊர்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐபிஎல் வரப்ப இந்தியான்னு வரப்ப அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க அடாப்ட் பண்ண முடியாம நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதுல வந்து ரபாடா ஒரு ஆளு. ரபாடாவை நாக்கியா நல்லா பண்ணிருக்கான். பட் ரபாடா அந்த அளவுக்கு பண்ணது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அதனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு மேபி ஜெரால்ட் கோட்ஸே நான் எடுக்கிறேன். கோட்ஸே நான் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து எப்படின்னா ஒரு அப்பார்ட் ஃப்ரம் பவுலிங் என்றால் அந்த அக்ரஷன் இருக்குல்ல, அக்ரஷன் நான் வந்து முடிச்சு காட்டுவேன்ற மாதிரி நிறைய ரன்ஸ் லீக் பண்றக்கூடிய ஒரு ஆளு. ஆனாலுமே விக்கெட்ஸ் எனக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளு மேபி நான் கோட்ஸே நான் வந்து லைட்டா இது பார்த்துக்கிறேன். கோட்ஸே உங்களுக்கு T20 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா he is capable to bat, like he can swing the bat and hit for 6. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டூர்லேயும் பேட்ஸ்மேனாகவும் ஓரளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பவுலராக ரன்ஸ் லீக் பண்ணாலும் ஹீஸ் கெட்டிங் பிரேக் த்ரூஸ். ஸோ அது பெருசா விஷயமா இருக்காது. ஸோ அவரும் ஒரு கோஃபார் பவுலராக இருப்பாரு. அதாவது எப்படின்னா இவர் கோட்ஸே மாதிரி ஆளை வந்து பெங்களூர் டெல்லி மாதிரி கிரவுண்ட்ல இருக்கவங்க அந்த எடுக்கவே கூடாது. அது இல்லாம ஒரு பஞ்சாப் மாதிரி இல்ல ஒரு அகமதாபாத் மாதிரி லைக் கிரவுண்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கக்கூடிய வந்து டீம்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா மேபி இல்ல அவரோட ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன டீம் இருக்குது, ஒரு KKR மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் எடுத்தாங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது போற டீமை பொறுத்து. ஸோ ஐ திங்க் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி தான். அது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தாண்டி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு காம்பவுண்ட்றது அது கஷ்டம். ஸோ அதனால கோட்ஸே வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு 2-3 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இஸ் குட். ஸோ அதனால அவர் வந்து 5வது லைக் 4வது ஆளா சூஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ போறது வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேனான ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்.
ஒரு ஓப்பனிங்ல அதிரடியா ஆடி கொடுத்து லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் யோசிக்கலாம் நீங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப யங்கு. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஆடி இருக்காரு. ஆனா ரீசெண்டா நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான்ல பெருசா ஆடல, நல்லாவே ஆடல. பட் ஸ்டில் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ன்ற மாதிரி he can pick up. ஒரு நல்ல ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா he can do it again, he can repeat the same again. அண்ட் ஒரு நல்ல பிரைஸ்க்கு போகக்கூடிய ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகே, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து அதாவது டிசிக்கு வந்து பயங்கரமா ஆடி கொடுத்துட்டாப்ல. டிசி வந்து எந்த அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாது அப்படி ஒருத்தன் இருக்கான்ட்டு ஸ்குவாட்ல. திடீர்னு வந்து ஒரு மேட்ச் பொலன்னு பொலந்தான். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அவரு. சோ இஸ் a good pick. ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க பாயிண்ட் என்ன? கரெக்ட் தான். லைக் வந்து டிசி வந்து அவ்வளவு தூரம் நல்லா பண்ணதுக்கு போன வருஷம் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த ஓப்பனிங்ல இருக்கிற அந்த பேட்ஸ்மேனோட அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு டமால்டி மில் அடிதான். சோ அதுதான் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு லைக் நிறைய அதான் லைக் ஓப்பனிங் ஒண்ணு 6 ஓவர்ல வந்து அவரு இப்போ டீம் வந்து அவர் இருக்க டீம் வந்து ஒரு 60-70 அடிக்கிற அளவுக்கு அவரு ஒரு கேப்பபிளான பர்சனா இருக்கிறாரு. அப்படி இல்லைனாலும் நான் அடிச்சு அவுட் ஆவேன், அடிக்க போய் அவுட் ஆவேன் அப்படின்ட்டு அவுட் விக்கெட்டை கொடுக்குற ஆளாவும் இருக்கிறாரு. பட் மோஸ்டா பாத்தீங்கன்னா அவர் அடிச்சுதான் காமிச்சிருக்கிறாரு. லாஸ்ட் சீசன் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அவரு? 330 ரன். 330 ரன் ஆஃப் how many innings? 9 மேட்சஸ். 9 இன்னிங்ஸ்ல 330 ரன்னா நீங்க ஆவரேஜ் யோசிச்சு பாருங்க. ஆவரேஜ் வந்து 36, ஹையஸ்ட் 84, ஸ்ட்ரைக் ரேட் பாரு 234. சோ இஸ் a sure shot go for batsman. அதனால அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா ஒரு நல்ல பிரைஸுக்கு ஒரு லைக் ஒரு ஃபைட் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் என் டீம்ல இருக்கணும், எல்லாருமே கை தூக்குவாங்க. முக்கியமா பஞ்சாப் தூக்கும். பஞ்சாப் வந்து கையை இப்படியே தான் வச்சிருக்கணும். எல்லா பேட்ஸ்மேனுக்கும், எல்லா பவுலர், எல்லா ஃபீல்டரு, எல்லா ஆல்ரவுண்டர் எல்லாத்துக்கும் தூக்கி தான் வச்சிருப்பாங்க. அவனுக்கு வந்து எல்லாத்துக்குமே இருப்பானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு நல்ல பிக். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நான் யாருக்கு போறேன் அப்படின்னா நான் ஒரு ஆல்ரவுண்டர் போறேன், லயாம் லிவிங்ஸ்டன். You show me the performance of that guy. கடைசி சீசன் அவர் நல்லாவே ஆடல. ஒரே ஒரு சீசன் தான் நல்லா ஆடினாரு. 22 21 அது ஒண்ணுதான் நல்லா ஆடினாப்ல. பேட்டிங்ல பார்த்தா அப்படின்னா இந்த பேட்டிங்ல முதல்ல அவர் பார்ட் டைம் பவுலர். 111 ஆரம்பத்திலே ஞாபகமா இருக்கு. 111, 279, அதுக்கு முன்னாடி 437. சொன்ன மாதிரி 437 2022 2022ல அடிச்சாரு. அந்த ஒரு சீசன் தான் அவர் நல்லா ஆடினாரு. நான் என்ன சொல்றேன், போன டைம் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து பெருசா யூஸ் பண்ணலையா? பஞ்சாபோட மொத்த லைக் நான் சொல்றேன், பஞ்சாப் கிட்ட நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க, எவனும் பெர்ஃபார்ம் பண்ணல. பேர்ஸ்டோ இருந்தாப்ல. அதான் கரெக்ட். ஒரு டீமா, ஒரு என்விரான்மெண்டா ஒரு செட் ஆகணும் தெரியுமா? அது வந்து அவங்களுக்கு செட் ஆகல. சோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல உள்ள எவனையுமே நீ கன்சிடர் பண்ண முடியாது. பேர்ஸ்டோவா இருக்கட்டும், ரபாடாவா இருக்கட்டும், அர்ஷதீப் மட்டும் தான் தனியா அங்க ஷைன் ஆகிட்டு இருக்கோம். ஆமா, அர்ஷதீப் சரி. இப்போ வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன் பிரதர்ஸ் சஷாங்க் சிங்கும் அசுதோஷும். ஏன் வந்து லயாம் லிவிங்ஸ்டன் நான் சொல்றேன் அப்படின்னா, லயாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், லைக் பார்ட் டைம் ஸ்பின்னர் இருந்தாலும் ஒரு லெக் ஸ்பின்னர். அதே சமயத்துல நிறைய வந்து ஆஃப் ஸ்பின்னும், லைக் 2 ஸ்பின்னும் போடக்கூடிய ஆள் அவரு. எப்படின்னா சில பேர் வந்து ஆஃப் ஸ்பின் மட்டும் போடுவாங்க, ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி. நிறைய பேர் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போட்டு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். அது மட்டும் இல்லாம லெக் ஸ்பின்னர் அண்ட் அதே நிறைய ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆளு. அதனால நான் வந்து லைக் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலர், லைக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வில் ஜாக்ஸ் மாதிரி, அந்த ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாக்குறப்போ இவர் வந்து அதே மாதிரி சிக்ஸர்ஸ் வந்து நான் அடிச்சா 110 மீட்டர் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. சும்மா வந்து இன்னர் சர்க்கிள்குள்ள கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. ஒரு ஹிட்டர் ரோலுக்கு தேடிட்டு இருக்கிற டீம்ஸ்லாம் கோஃபாரா இருப்பாங்க இவருக்கு. பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எனக்கு இன்னுமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சொந்த டீமாவும் இருக்கட்டும், லைக் இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸாவும் இருக்கட்டும், ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸாவும் இருக்கட்டும், வாஸ் நாட் அப் டு த மார்க் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன். சோ அதனால நான் டவுட் வைக்கிறேன். ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். டவுட் லிவிங்ஸ்டன் டவுட்னு போட்டுக்கலாம். ரைட், அடுத்தது ஓ பிளேயர். ஓகே, நீங்க ஆல்ரவுண்டர் தானே சொன்னீங்க. மஜாவான ஆல்ரவுண்டர் நான் இருக்கவா? யாரு? ரச்சின் ரவீந்திரா. நல்ல ஒரு பிளேயர். ரீசெண்டாக நம்ம வந்து இந்தியாவை புழக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருந்த ஒரு பிளேயர். நீங்க கிளாஸியா ஆடினால கிளாஸியா ஆட முடியும். ஹிட் பண்ணி ஆடினாலும் நான் லைக் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்தாரு சிஎஸ்கேக்கு. ஹிட் பண்ணி ஆடுவேன்.
எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலிங் ஆப்ஷனா வேணும்னாலும் நான் இருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நல்ல பவுலிங் ஆப்ஷன் ஆக்சுவலா. சும்மா ஏனோ தானா பவுலர் இந்த இப்ப நீங்க சொன்னீங்களே லியாம் லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ப்ராப்பர் பவுலர், ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். கேன் டூ போத். சென்னை தான் யூஸ் பண்ணல. ஆமா, பவுலிங் ஆப்ஷனா அவர் யூஸ் பண்ணல. துஷார் தேஷ்பாண்டேக்கு நான் கொடுத்துட்டு இருந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டேக்கு சும்மா தெரிஞ்ச டேரல் மிச்சல் தான் கொடுத்தாங்க, கொடுக்கல. ஸோ ரச்சின் ரவீந்திரா இஸ் a குட் ஆப்ஷன் ஃபார் எவ்ரி டீம். என்ன டீம் எடுத்தாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆமா, ஓப்பனிங் இல்ல, அவரை நீங்க 1 down 2 down கூட ஆட வைக்கலாம். பட் ஓப்பனிங்னா இன்னும் கொஞ்சம் அவர் ஃப்ரீயா ஆடுவாரு, நல்லா இருக்கும். பெருசா எனக்கு தெரிஞ்சு இப்போ அவரை வந்து கான்வேக்கு பதிலா கொண்டு வந்தாங்க போன வருஷம். பட் வந்து டோட்டலா பார்த்தா 222 ரன் அடிச்சிருக்காரு 10 மேட்ச்ல. ஆவரேஜ் வந்து 22. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்கு, 160 நல்ல ஸ்ட்ரைக் ரேட். பட் ஆவரேஜ் வந்து 22. ஓகே, ஒரு சீசன் வச்சு முடிவு பண்ண முடியாது. ரொம்ப கிளாஸியான ஒரு பிளேயர். உங்களுக்கு தெரியும், ஒரு கெப்பாசிட்டி தெரியும் ஒரு பிளேயரோட கெப்பாசிட்டி வைஸ். இப்போ நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் எதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்னா, he has the capability to hit the ball. அதே மாதிரி he has the capability to make runs. ரவீந்திராட்ட நான் என்ன பாக்குறேன், ரச்சின் ரவீந்திரா என்ன பார்த்தேன் அப்படின்னா, சில பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆக்குறது கஷ்டம். ஒரு ஸ்மித், ஒரு மார்னஸ் லபிஷேனு, இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து நின்ட்டாங்கன்னா அப்படி நின்றுவாங்க. அவங்க அவுட் ஆகிறது கஷ்டம், செட் ஆயிட்டாங்கன்னா. டெஸ்ட்லயும் அப்படிதான் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகவே முடியல. அவரே ஏதாவது அவசரப்பட்டு மிஸ்டேக் பண்ணி இறங்கி வந்து அடிக்கிற போய் அப்படிதான் அவுட் ஆனே தவிர நம்ம பிரில்லியன்ஸ் அந்த செஞ்சுரி அடிச்ச மேட்சுமே கடைசியா ஹிட் பண்ணணும், விக்கெட் ஒண்ணுதான் இருக்குன்ற மாதிரி போய் அடிச்சுதான் அவுட் ஆனாரு. மத்தபடி ஃபிளாலஸா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் லேசா ஏதோ ஒரு மைனர் மிஸ்டேக்ன்றதுனால விக்கெட் விழுந்துரும். இல்ல எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பவுலர் வந்து பால் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் கொடுக்க இது பண்ற பேட்ஸ்மேன்றதுனால நல்ல ஞாபகம் இருக்கு. போன டைம் கடைசியா அந்த கடைசி லீக் மேட்ச்ல சிஎஸ்கே vs ஆர்சிபில ரைட்டா எங்களுக்கு பீதியை கலப்பினது இவன் ஆள் தான். இவனும் ரஹானேவும் சேர்ந்தா பீதியை கலப்பினாங்க. ஆமா, சிவம் தூபேக்கு பதிலா இவரை எடுத்திருக்கலாம் தான். கரெக்ட் தான். பட் ஸ்டில் நவ் எவ்ரி டீம் ஹேஸ் a good chance to grab him. ஸோ அவர் நல்ல ஒரு ரேட்டுக்கு போவாரு, கண்டிப்பா போவாரு. ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு, எஸ்பெஷலி இன் திஸ் ஃபார்மட். நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஒரு டீசெண்டா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து தரக்கூடிய ஒரு பவுலர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். கண்ணை மூடிட்டு இப்படின்னு தூக்கிட்டே இருக்கலாம் காசு இருந்துச்சுன்னா. அடுத்து நான் ஒரு பிளேயரை கொண்டு வரேன். இந்த பிளேயர் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு எப்படி நீ கொண்டு வந்தியோ அந்த மாதிரி உனக்கு போட்டி போடுறதுக்கு அதை விட இல்ல அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளு ஃபில் உப்பு. நகைச்சுவை எல்லாம் பண்ணாதே. ஓகே, ஃபில் உப்பு சொல்லுங்க. ஃபில் உப்ப நான் ஏன் வந்து டாப் 10 குள்ள கொண்டு வர அந்த 32 பேர்ல இருந்து சார்ட் அவுட் பண்ணணும். ஏன் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2024 435 ரன் வித் ஹையஸ்ட் ரன் ஆஃப் 89, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 182 அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 39. ஆவரேஜ் பார்த்தா அப்படின்னா ஒரு T20ல வந்து 40 நியர்ல 39.5 வச்சிருக்காரு. நல்ல ஆவரேஜ் இருக்காரு. லைக் இப்படின்னா சுனில் நாராயணும் ஃபில் சார்ட்டையும் வந்து அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேகேஆர் எப்பெல்லாம் பேட்டிங் வராங்களோ அப்பெல்லாம் இவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டா அப்பாடி பாதி வேலை முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆப்போனன்ட் டீமுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் நீ என்ன கண்டிஷன் கொடு, நீ எந்த கிரவுண்ட வேணா இறக்கி விடு, எல்லா ஏரியாலாம் ஐயா கில்லின்ற மாதிரி ஃபில்சர் வந்து அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா ஈக்குவல் டு அதான். எப்படி நம்ம ஃப்ரேசர் மேக்கருக்கு என்னெல்லாம் சொன்னமோ அதே அப்படியே வந்து ஃபில் ஷாட்டுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதை எந்த டீமோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கிரவுண்ட்லாம் எடுத்துக்க, நீ வந்து டெல்லி பெங்களூர் மாதிரி கிரவுண்ட்லாம் கிடைச்சிச்சுன்னா ஈஸி ஒரு 80-70 ரன்ஸ் ஈஸியா வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு இப்போ எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ சிஎஸ்கே எடுத்துப்போம். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ருத்ராஜ் கேக்வாத் வந்து பார்த்து ஆடக்கூடிய ஒரு கிளாஸியான ஒரு பிளேயர். அவர் கூட வந்து ஒரு ஃபில் சால்ட் இறங்குறாருன்னா டமால் டீமில் ரன் ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். லைக் வந்து ஒரு என்ன சொல்ல டாட் பால்ஸ் இல்லாம உனக்கு வந்து ரன் ரேட் வந்து அடுத்தடுத்து கிளிக் ஆகிட்டே இருக்கும். இப்போ பெங்களூர் எடுத்துட்டு அப்படின்னா கோலி ஒரு பக்கம் பார்த்து ஆடக்கூடிய ஆள் ஒரு 15 பால் தேவை. இப்போ ஃபில் சால்ட் வந்து அடிச்சிட்டு இருப்பான் அந்த டைம்ல. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆக உங்களுக்கு ஃபில் சால்ட் வேணும்? இல்ல எங்களுக்கு எல்லாருமே தான் வேணும். வேணும், டென்ஃபோர்ட் வேணும், யுசேந்தர் சகல் வேணும், அஸ்வின் வேணும். எத்தனை பேரை கூட்டதாலும் உங்களால கப்படிக்க முடியும். பெஸ்ட் பவுலிங் அட்டாக் எப்ப கொண்டு வரீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களால கப்படிக்க முடியும். இந்த ஆக்ஷன்லயாவது ஒழுங்கா கொஞ்சம் பவுலர்ஸை பார்த்து எடுங்க. சரி நம்ம அது வந்து நம்ம அப்புறமா போலாம். நம்ம ஆக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் சொல்ல போவானுங்க, அப்ப நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே. சோ இப்போதைக்கு வந்து 8 பிளேயர் வந்தாச்சு.
ஃபில் சால்ட் வந்து ஒரு நல்ல இதுதான். நான் அடுத்து யாருக்கு போறேன்னா கிளென் மேக்ஸ்வெல். எனக்கு சுத்தமா இதுக்கு டாப் 10ல வைக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பிளேயர். ஆனா ஓவர் ரேட்டட் பிளேயர் எவர். ஓவர் ரேட்டட் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு எங்க வேணுமோ அவரை ஹிட்டிங் பொசிஷன் இறக்கி விட்டா ஆடுவாரு. இல்ல 2 டவுன்ல இறக்கி விட்டா 3 டவுன்ல இறக்கி விட்டா அதான் மிடில் ஆர்டருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாரு. அதிரடி பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. அண்ட் சுமாரான ஒரு பவுலிங் ஆப்ஷன். அப்பப்ப லைக் டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பவுலர் அவரு. இல்ல சுமார்னு கூட சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா போன டைம் வந்து ஆர்சிபிக்கு எந்த அளவுக்கு பேட்டிங்ல உதவுனாரோ இல்லையோ, பவுலிங்ல வந்து தேவைப்படுறப்ப முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாப்ல. அந்த சின்ன கிரவுண்ட்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல பவுலர். ஆமா. சோ அதனால மேக்ஸ்வெல் வந்து எப்படின்னா ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய டீமுக்கு ஆடி இருக்காரு. எப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு 4 பால் பார்க்கலாம், வந்த உடனே திருப்பிக்கிட்டு ரிவர்ஸ் ஷாட் தான் போவான்னு இல்லாம ஒரு ஓவர் பார்க்கலாம். 6 பாலுக்கு 0 அடிச்சாலும் அடுத்த 6 பாலுக்கு அவரால் வந்து அடுத்த 20 அடிக்க முடியும் ஈஸியா. எடுத்துக்கிட்டு திருப்பிக்கிட்டு அடிக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். ஓகே, புரியுது. பட் ஸ்டில் அவர் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான். நீங்க என்னதான் அவர் பர்ஃபார்மன்ஸை டவுட் பண்ணாலும் ஹி ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி. அண்ட் ரீசெண்டா அவர் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் டீசெண்டா இருந்தது. நல்லா பேட்டிங் ஆடினாரு, சுமாரா பவுலிங் போட்டாரு, ஒரு டீசெண்டா இருந்தது. பட் லைக் டீம்ஸ் ஆர் ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு தான் ஒரு ஸ்லாட் வச்சிருப்பாங்க, ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். ரச்சின் ரவீந்திரா அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹிட்டிங் பொசிஷன்ல எனக்கு வேணும், ஹிட்டிங்கும் போடணும், எனக்கு பாலும் போட்டு தரணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கிளென் மேக்ஸ்வெல் வச்சுப்பாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஹாஸ் த ஹை சான்ஸ் டு கோ ஃபார் அ குட் ரேட். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு போக போறீங்க? அதுதான் இப்போ டவுட். யாருக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போலாமா இல்ல ஒரு பவுலர் வந்து யாரு இதுக்கப்புறம் அதிகமா போவாங்க? இப்போ எனக்கு வந்து எப்படின்னா மேபி நான் பவுலர் இது வரைக்கும் நான் எதை சூஸ் பண்ணது எல்லாமே பேட்ஸ்மேன் போனதுனால யாரை சூஸ் பண்ணது தெரியலையே. எல்லாரும் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஜிம்மி ஆண்டர்சனை சூஸ் பண்ணலாமா? ஜிம்மி ஆண்டர்சன் கண்டிப்பா சிஎஸ்கே எடுத்துக்கும், ஒரு 4 கோடிக்கு எடுத்துப்பாங்க. நான் வந்து மேபி ஆண்ட்ரிக் நார்கே நான் வந்து போறேன். ஆண்ட்ரிக் நார்கே ஓகே, ஒரு நல்ல பவுலர் தான். நியூ பால் போட இன்ஜரி ஆகல அப்படின்னா இஸ் a குட் பவுலர். அந்த ரிதம் வந்துருச்சு அப்படின்னா குட் பவுலர். ஏன்னா டெல்லிக்கு ஒரு டைம் போன வருஷம் நல்லா பண்ணல, பட் அதுக்கு முன்னாடி ரபாடா அண்ட் நார்கேன்ற 2 பேரை கேட்கறப்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆஹா வச்சு முடிச்சு விட்டுருவாங்களே இந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நார்கியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிசில வந்து போடும்போது பெருசா நம்ம யாருக்கும் தெரியாது. 140+ கன்சிஸ்டன்டா நல்ல லைன் அண்ட் லென்த் பிடிச்சி சூப்பரா ஒரு ஓப்பனிங் ஓவர் ஒரு நியூ பால் கொடுக்குறீங்கன்னா நல்லா ஸ்விங் ஆகட்டும், நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஆண்ட்ரிக் நார்கியா அதே மாதிரி டெத்லயும் உங்களுக்கு போட்டு தராரு. பட் நாட் லைக் எஃபெக்டிவ் அஸ் யார் சொல்லலாம், பும்ரா ஆர் போல்ட் அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா டெத்ல போட மாட்டாரு, டீசெண்டா போட்டு தருவாங்க. ஆனா அதான் 140+ போடக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விரல் விட்டுற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ அதுல இவர் ஒருத்தரா இருப்பாரு கண்டிப்பா இவருக்கு. ஆனா ரொம்ப ஓவர் பிரைஸ்டா போயிடக்கூடாது. அதுதான் 6 மேட்சுக்கு 7 விக்கெட் போனோம் இந்த வருஷம். 10 மேட்ச்ல 10 விக்கெட், 6 மேட்ச்ல 9 விக்கெட், அதுக்கு முன்னாடி 8 மேட்ச்ல 12 விக்கெட். எக்கனாமி பார்த்தா அப்படின்னா இந்த வருஷம் 13 அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி 9 ஆமா 9 6ன்ற மாதிரி இருந்திருக்குது. ஐயோ அவசரப்பட்டு எடுத்துட்டோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அடி உழதான் செய்யும். அது பவுலரா ஒரு T20 பொறுத்த வரைக்கும் பவுலரா பார்க்கும்போது அந்த டே அந்த கண்டிஷன்ல என்ன இருக்குமோ அதுதான் அவங்களால இது பண்ண முடியும். ஒரு பும்ரா இல்ல அகைன் இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டெல்லி மாதிரி அண்ட் பெங்களூர் மாதிரி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். லைக் டெல்லி அண்ட் பெங்களூர்ல விளையாடுற பிளேயர்ஸ்க்கு நான் எப்பவுமே ஒரு நாட்ச் வந்து ஹையா கொடுப்பேன் லைக் பவுலர்ஸ்க்கு. ஏன்னா அந்த கிரவுண்ட்ல வந்து பவுலிங் போடுறதுலேயே பெரிய மனசு வேணும். ஆமா, அதுல போட்டு நீ வந்து ஒரு 9 எக்கனாமி வச்சிருக்க அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு 8 or 7.5 எக்கனாமி அந்த மாதிரி சொல்லுவோம். அதுல மேபி நாக்கே நல்லா தான் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட பிக்கு. அடுத்தது என்னுடைய பிக்கு. அடுத்தது ஐ கோ ஃபார் ஃபேப் டு பிளஸஸ். ஓகே, அது நான் என்னன்னா சொல்லு, வயசு சொல்லு, ஃபிட்னஸ் இல்ல என்னன்னாலும் சொல்லு, எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன் தலைவன்.
இல்ல நான் ஃபிட்னஸா சொல்லவே மாட்டேன். ஹி இஸ் ஃபிட். இப்பயுமே எல்லாம் ஆமா. பாறாங்கல் மாதிரி தான் இருக்காப்ல. இப்பயுமே பாஞ்சு போய் ஒரு 5 அடி 6 அடி பாஞ்சு போய் பிடிக்கணும்னா கூட எல்லச்சாமி தான். ஆமா. திரும்பவும் அதான் சென்னை எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. துரோகம் பண்ண சென்னையை திரும்ப எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆனா இவர் வந்து எப்படின்னா ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா இருக்கிறப்பல நீங்க சென்னைக்கு போகுன்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கேப்டன் வந்து ஒரு 3 டீமுக்கு தான் கேப்டன் தேவை. ஆர்சிபிக்கு கேப்டன் தேவை, பிபிகேசி கேப்டன் தேவை, கேகேஆருக்கு கேப்டன் தேவை. மீதி எல்லாத்துக்கும் கேப்டன் இருக்காங்க. சோ இந்த 3 பேரும் ஆல்ரெடி வந்து உனக்கு ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், அது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர். இந்த 3 டீமும் ஆல்ரெடி இந்த 3 பேருக்கு தான் குறி வைப்பாங்க. சோ அப்படி இருக்கப்போ ஏன் நான் வந்து ஒரு வார்னருக்கோ ஒரு கேன் வில்லியம்சனுக்கோ இல்ல ஃபேஃப் டு பிளஸிக்கோ நான் திரும்ப போகணும்? ஓகே, நீங்க வந்து இந்தியன் கேப்டன்ஸா சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தான் போவாங்க. பட் ஸ்டில் ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து அவங்க 3 பேரோட ஒரு நல்ல கேப்டன். நீங்க சொன்ன 3 பேர், கேஎல் ராகுலா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ரிஷப் பண்ணிட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஃபேஃப் டு பிளஸிஸ் இஸ் a better captain comparing with these 3. அண்ட் நல்ல கன்சிஸ்டண்டா பேட்டிங் ஆடக்கூடிய, நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 350க்கு கம்மியா அவர் அடிச்சது எனக்கு தெரிஞ்சு இல்ல. 4 சீசன் நீங்க லாஸ்ட்ல 4 சீசன் பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு 300+ ஆவது அடிச்சிருப்பாரு எல்லா சீசன்லயும். ஸோ கன்சிஸ்டண்டா நீங்க அவ்வளோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும், கேப்டன்சியுமே உங்க டீம்ல இருந்த ஒரே காரணத்தினால, ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இல்லாத ஒரே காரணத்தினால, அதை வச்சுட்டும் அவர் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து கூட்டு வந்தாரு உங்களை. மக்களை பாத்துக்கங்க. அப்ப இருந்து ஆர்சிபி தாக்கிக்கிட்டே இருக்கான். தாக்கப்பட வேண்டியதெல்லாம் தாக்கப்படணுமா இல்லையா? நானும் ஒத்துக்கிறேன். அதாவது சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும்பாங்கல்ல, ஓரளவு தான் வரும், அதுக்கு மேலாம் முடியாது. ஸோ இல்லை, நான் அதான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் யூனிட்டை நீங்க போன சீசன் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல எத்தனை மேட்ச் ஜெயிச்சீங்க? 1 2? 1. மீதி இருக்க 7 மேட்ச்ல 6 மேட்சோ 7 மேட்சோ ஜெயிச்சீங்க. எனக்கு சரியா ஞாபகம் 6 மேட்ச்னு நினைக்கிறேன். 8 மேட்ச்ல 1 நினைக்கிறேன். அடுத்த 6ல 6மே. ஸோ அப்படி இருந்த ஒரு டீமை இவ்வளோ கன்சிஸ்டண்டா ஜெயிக்க வச்சு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து கண்டிப்பா ஃபேஃப் டு பிளஸிஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவரை நீங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு கேப்டன்சில வந்து இவர் வந்து இவங்க பெட்டர்னு சொல்ல முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அகைன் நான் சொல்றேன்ல, இப்போ இந்த 3 டீம் கேப்டன்ஸ் இல்லாத 3 டீமுமே ஃபேஃப் டு பிளஸிஸ் எடுப்பாங்க. ஆனா கேப்டனா போடுவாங்க டவுட். ஏன்னா அவங்க வந்து தே வில் லுக் ஃபார் யங் கேப்டன்ஸ் லைக் ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல். இவங்க எல்லாமே மே நாட் பி பெட்டர், பட் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கண்டிப்பா ஆடுவாங்க. ஃபேஃப் கண்டிப்பா 3 வருஷம் ஆடுவார். 2 ல இருந்து 3 வருஷம் ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இன்னொரு நான் ஒரு 7 வருஷம் இல்ல 6 வருஷம் 8 வருஷம் நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த கேஎல் ராகுல் அப்படி இருக்கும்போதுமே ஃபேஃப் டு பிளஸிஸ் இந்த சீசனுக்கு ஏதாவது ஒரு டீம் எடுத்து கண்டிப்பா கேப்டன்சி கொடுக்க தான் போகுது. இந்த 3 டீம்ல யார் எடுப்பாங்கன்னு சொல்றேன். நான் இப்போ 3 டீம் தான் எனக்கு கேப்டன்சி தேவை. ஒரு ஆர்சிபி, ஒரு பிபிகேஎஸ், ஒரு கேகேஆர். they have a chance. பட் எனக்கு தெரியல, ஷோர் ஷாட்டா அவங்க அப்படி அவரை ஆக்ஷன்ல விட்டு எடுக்கணும்ன்ற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ இதா கம்மியா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க விட்டுறணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா இந்த 3 டீம்ல வந்து பிபிகேஎஸ் will go for ரிஷப் பண்ட். அவன் கண்டிப்பா ஏன்னா அவன்கிட்ட பர்ஸ் இருக்கு, அவன் கண்டிப்பா ரிஷப் பண்ட்டுக்கு தான் போவான். அவன் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான். கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி கேகேஆர் இருக்கு, ஏன்னா வந்து பர்ஸும் கம்மி, அவனுக்கு ஒரு கேப்டனும் வேணும். இந்தியன் பிளேயர்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல கேப்டன்ஸ் வந்து பெருசா வெளியே இல்ல. சோ மேபி வந்து கண்டிப்பாக கேகேஆர் கண்டிப்பா போவாங்க. அதான் இதனால என்ன கேகேஆர் பர்ஸ் கம்மினால ஃபேஃபோட வேல்யூவும் கம்மியா தான் இருக்கும். லைக் ஒரு 8 crores 7 crores அப்படி இருக்கும். சோ அந்த டாப் 10ல வர அளவுக்கு ஒரு 10 crores பிளஸ் வந்து ஃபேஃப் போக மாட்டாங்க. அதுதான் என்னுடைய இல்ல வேற ஏதோ ஒரு டீம் எனக்கு அவர் கேப்டனா வேணாம், எனக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கண்டிப்பா வேணும்னு நினைச்சு எடுத்தா அவர் நல்ல பிரைஸ்க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கேப்டனும் வேணும், எனக்கு பேட்ஸ்மேனும் வேணும்னா அவரோட வேல்யூ கொஞ்சம் குறையும் தான். ஏன்னா கன்சிடரிங் இஸ் ஏஜ், மத்த எதுவுமே இல்ல. அவர் ஏஜ் பார்த்தா இந்த வருஷம் 438, போன வருஷம் 730, அதுக்கு முன்னாடி 478, அதுக்கு முன்னாடி 633, அதுக்கு முன்னாடி 449, 396 இப்படி போய்கிட்டே இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, எங்க அண்ணன் 350 கீழே அடிச்சது இல்ல. சோ வெரி குட் சாய்ஸ் ஃபேஃப் டு பிளஸிஸ் ஆல்சோ. இப்போதைக்கு வந்து ஒரு 11 பிளேயர் வந்துட்டாங்க நம்ம கிட்ட. இது இல்லாம இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு இதுல இருந்து ஒரு 2-3 பேர் மட்டும் எடுக்கலாம். இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஆளு. நீங்க ஜோஷ் இங்கிலீஷ் எடுப்பீங்களா? ஜோஷ் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்லையா? ஐபிஎல்ல எந்த டீம் காலிக்கார் கூட எனக்கு தெரிஞ்சு இதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஐபிஎல் அபார்ட் ஃப்ரம் ஐபிஎல் விட்டுருங்க, ஏன்னா ஐபிஎல் அவர் ஆடினது இல்ல.
ஸோ அதை தாண்டி அவர் கண்ட்ரிக்கு ஆடி இருக்காரு, அவர் கண்ட்ரில டொமஸ்டிக் ஆடி இருக்காரு. இஸ் அ குட் ஹிட்டர். நம்ம வேர்ல்டு கப்ல கூட ஆடினாரு. விக்கெட் கீப்பர். ஜோஷ் இங்கிலீஷ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பையா இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பிளேயரா சொல்றேன், அது வந்து கண்டிப்பா இதுக்கு லிஸ்ட்ல இருக்கவே இன்க்ளூட் ஆவாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நீ ஜாஷ் இங்கிலீஷ் சொல்ற, கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணுமா? கண்டிப்பா ஷோர். அவர் ஒரு நல்ல பிரைஸ் போவார். கண்டிப்பா ஒரு 5 கோடிக்கு மேல போவார்னு தோணுது எனக்கு. சரி, ரைட். குர்பாஸ் கண்டிப்பா போவார்னா, ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதிரடி பேட்ஸ்மேன். வில் ஜாக்ஸ் கண்டிப்பா ஒரு டூ டவுன்ல நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதிரடி பேட்ஸ்மேன். ஸோ எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. மில்லர் நல்ல பிரைஸுக்கு போவார்னா, ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நாண்ட்ரே பர்கர்னு ஒரு ஆளு, சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர், நல்லா போட்டுட்டு இருக்காரு, நானும் கேள்விப்பட்டேன். அதான் சேம் திங், எடுத்த உடனே அவருக்கு வந்து ஹை பிரைஸ் போகணுன்ற இது கொடுக்க மாட்டாங்க எப்படியும். ஸ்டார்க் போவார்ண்ணே, கண்டிப்பா போவார்ண்ணே. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஆமா, அந்த பேருக்காண்டி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப திரும்பவும் நீ வந்து 10 பேர் மட்டும் தான் சொல்லணும். ஷோர் ஷாட்டா எனக்கு டவுட்டே இருக்க கூடாது. டாப் 10 எனக்கு வந்து வேணும். யாரு? ஓகே, ஜாஸ் பட்லர் டாப் 10ல ஜாஸ் பட்லர் போட்டுருங்கண்ணா. he will confirmly go டாப் 10. ஜாஸ் பட்லர், ட்ரெண்ட் போல்ட், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், ரச்சின் ரவீந்திரா, ஃபேஃப் டுப்ளசிஸ். நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் இதுல. ஆனா நீ பாரு, அதுக்கு பதிலா நான் வந்து ஜெரால்ட் கோட்ஸே நான் போட்டுக்கிறேன். கோட்ஸே வந்து அவ்வளவு பிரைஸ்க்கு போக மாட்டாங்க. என்ன நீ ஃபன் பண்ணிட்டு இருக்கியா? அந்த ஒரு ஸ்பீடுக்கு, அந்த ஒரு வெரி அது ஸ்பீடு அக்ரெஷன்லாம் பார்த்தா ரன்ஸ் லீக் ஆகுதுல. பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம்ல. பெர்ஃபார்மன்ஸ்ல எங்காவது குறை வச்சாரான்னு சொல்லி எப்படி எந்த வகையில அவர் வந்து பெஸ்ட் டென்ல நீ போடாம போக முடியும்? உன்னால கமெண்ட்ஸ்ல கழுவி திட்டுவாங்க உன்ன. சரி இரு, நான் இப்ப கோயட்ஸேவும் போடல, ஃபேஃபும் போடல, நம்ம கடைசியா வருவோம். அந்த 10 பேர் வரலனா இந்த 2 பேர் சண்டை போடலாம். ரைட், 2 பேர் ஓகே. அடுத்து வா. எனக்கு மேக்ஸிமம் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் ஸ்டில் இல்ல ஒத்துக்க மாட்டேன். ஆனா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம், அவனுங்க எடுப்பானுங்க பாரு. இதுக்குதான் ஃபைட் பண்ணுவானுங்க. 15 கோடி 16 கோடி. ரச்சின் ரவீந்திரா போட்டாச்சு. Why not Josh Hazelwood, Marcus Stoinis? வார்னர் கூட போக மாட்டாருன்றியா? வார்னர் தான் சொல்றல, ஒரு மேபி 5 மேபி 6. பட் அகைன் அதுதான் அந்த ஏஜ் ஃபேக்டர் அதெல்லாம் கன்சிடர் பண்றப்போ கொஞ்சம் டவுட் தான். இப்போதைக்கு எத்தனை பேரு? 6 பேர் இல்லாம நச்சுன்னு ஒரு 4 பேர் எனக்கு வேணும். இந்த 6 பேர் கண்டிப்பா நல்ல பிரைஸ்க்கே போகக்கூடிய பிளேயர்ஸ்னா. இதை தாண்டி நான் சொல்லணும்னா வில் ஜாக்ஸ் போலாம். ஹேசல்வுட் இந்த பிரைஸ்க்கு போவாரான்னு எனக்கு தெரியல. பவுலர் இதுல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தா 10 பவுல் மட்டும் தான் இருக்காப்ல. மத்தபடி வேற யாரும் ஹேசல்வுட். அதான் நான் சொல்றேன், நான் வந்து பவுலர் கண்டிப்பா ஹேசல்வுட் ஒரு டீமுக்கு கண்டிப்பா போவாரு. பட் போல்ட் போற பிரைஸுக்கு ஹேசல்வுட் கண்டிப்பா போக முடியாது. இல்ல இப்படின்னா ஆர்சிபிக்குமே வந்து ஹேசல்வுட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரா நல்லா பண்ணி அவர் ஒருத்தர் தான் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, அதுதான் சொல்றேன். சோ அந்த ஒரு இதுல பாக்குறப்போ ஹேசல்வுட் வந்து போன டைம் இன்ஜுரி ஏதோனால மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியல. மத்தபடி ஹேசல்வுட் இஸ் ஆல்சோ குட். சரி, இப்போ வந்து ஹேசல்வுட், ஸ்டாஃப், வார்னர், மில்லர் போலாம். மில்லர், சால்ட் 2 பேர் இருக்காங்க. ஃபில் சால்ட் தான் ஆல்ரெடி போட்டாச்சு. மில்லர், மேக்ஸ்வெல், ஸ்டார்க் போவார்னா? ஸ்டார்க் போவார், கண்டிப்பா போவார். ஸ்டார்க்கா, ஸ்டாய்னிஸா? ஸ்டாய்னிஸ் இஸ் an ஆல்ரவுண்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அண்ட் அதே மாதிரி இவனுக்கு பவுலிங்கும் போட்டு கொடுக்குற ஆளு. ஸோ ஸ்டாய்னிஸ் ஓவர் ஸ்டார்க் 10 பேர் போட்டாச்சு. இதை தவிர வேற யாராவது? எனக்கு தெரிஞ்சு குட் டாப் 10 தான் நினைக்கிறேன். ஆனா இதுல எனக்கு மாறணும் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்கள் வந்து ஓகே, ஃபில் சால்ட்டும் வில் ஜாக்ஸும் 2 பேரும் இது இருக்க கூடாதா? இது இல்லாம
என் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல, நீ ஆக்ஷன் பார்த்துட்டு வந்து நம்ம திருப்பி கூட அதை பத்தி பேசலாம். ஆக்ஷன்ல நீங்க நம்ம இதுல போட்டிருக்கோம்ல, பிலிப் சால்ட்டும் வில் ஜாக்ஸ், இவங்க 2 பேரோட கிளென் மேக்ஸ்வெல்லும் ஃபேஃப் டு பிளஸஸும் நல்ல பிரைஸுக்கு போவாங்க. ஆனா அவங்க டாப் 10லயே நம்ம போடலன்ட்டு வந்து கிழிக்க வில் ஜாக்ஸுக்கும் ஃபில் ஷாட்டுக்கு வரல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபில் ஷாட் ஷோர் ஷாட்டா போவான். வில் ஜாக்ஸோட வந்து கம்பேரிட்டிவ்லி இல்ல நான் கேக்குறது என்னன்னா, ஃபேஃப் டு பிளஸஸ வந்து நீங்க பெஸ்ட் 10ல எடுக்காம வில் ஜாக்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் கேக்குறேன். வில் ஜாக்ஸ் போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துக்கங்க, ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் பாத்துக்கங்க, ஃபேஃப் டு பிளஸஸ பாத்துக்கங்க. இல்ல ஃபேஃப் டு பிளஸஸ் ஒரு பேட்ஸ்மனா ஷோரா எனக்கு வந்து ஒரு 400 ரன்ஸ் கிடைக்கும். நான் இல்லன்னா மறுக்கவே பெஸ்ட் 10ல இல்லாத அளவுக்கு ஒன்னும் அவர் கேவலமான ஆள் இல்லையே. இல்ல அப்படி சொல்லல, பெஸ்ட் 10ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பிலிப் சால்ட்ட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேஃப் டு பிளஸஸ்ன்றது ஒரு, இப்ப நீங்க பிலிப் சால்ட் வச்சிருக்கீங்க, இவர் ஃபேஃப் டு பிளஸஸ் வச்சிருக்கீங்க, யாருக்கு போவீங்க நீங்க ஒரு டீம் ஓனரா இருந்தீங்கன்னா? நான் வந்து எல்லாமே சொல்லுவீங்க. நான் ஃபில் ஷாட் போவேன். ஃபேஃப் டு பிளஸஸ் நல்ல பிளேயர் தான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ஓகே, நான் ஒத்துக்கிறேன் பிலிப் சால்ட் வந்து கேவலமான ஒரு பேட்ஸ்மேனோ இல்ல அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேனோ இல்ல. பட் ஸ்டில் கம்பேரிங் டு ஃபேஃப் டு பிளஸஸ், ஃபேஃப் டு பிளஸஸ் ஸ்டாண்ட்ஸ் ஹியர். நீ ஃபேஃப் டு பிளஸஸ் சொல்றதுனால நான் ஃபில் ஷாட்டை இறக்கல. அதுக்கு பதிலா எதர் வில் ஜாக்ஸ் இல்ல ஸ்டாயினிஸ் நான் தூக்கிட்டு இவனை போடுறேன். ஸ்டாயினிஸை தூக்குறேன்றீங்களா? ஸ்டாயினிஸ் இல்ல வில் ஜாக்ஸ் 2 பேர்ல யாராவது எடுத்துட்டு நான் வந்து ஃபேஃப் டு பிளஸஸ் போறேன். அப்படி என்ன ஃபில் ஷாட்ல பாத்துட்டீங்கன்னு நீங்க அவரை தூக்க மாட்டீங்க? இல்ல போன டைம் கேகேஆர்ல ஒரு சீசன் வச்சு பேசுறீங்க, நான் 10 சீசன் வச்சு பேசுறேன். அது கரெக்ட். பட் ஒரு சீசன்ல கிரியேட் பண்ண இம்பாக்ட் இருக்குல, அது குட் இல்ல நான் சொல்றேன். குட் தானே, பட் ஸ்டில் பெஸ்ட் 10ல நீங்க வந்து ஃபேஃப் டு பிளஸஸ் பண்ணா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. சரி, அப்ப வந்து நான் மேபி நான் வில் ஜாக்ஸ் லைக் ஸ்டாயினிஸ் கூட ஆல் ரவுண்டர், நான் வில் ஜாக்ஸ் பதிலா நான் வந்து ஃபேஃப் டு பிளஸஸ் போறேன். சோ இதுதான் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்க பெஸ்ட் 10. இவங்க வந்து ஹை பிரைஸ்க்கு போவாங்க. வந்து எப்படினால ரேட் பண்ணிக்கோங்க, 1 to 10 10 to 1. ஆமா, ஏன்னா எங்களால இத பண்ண முடியல. 10 சூஸ் பண்றதுக்குள்ள டெங்கு வேற வந்துருச்சு. ஆமா, சரி ரைட். சோ இதான் மக்களே, இங்க பெஸ்ட் 10 சூஸ் பண்ணியாச்சு. நீங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது எடிட்டிங் வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு நாங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மாதிரி என்னென்னலாம் நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணீங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ நல்ல குவாலிட்டியா இருக்கும். நல்ல ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து எப்படின்னா நிறைய எடிட்ஸ் அப்படி இப்படின்னு இல்லாம நல்ல ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ராக்ஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வந்து காணிக்கை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.